ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தேவகி வசுதேவர் கடைபிடித்த சந்தான சப்தமி விரதம். திதிகளில் 7வது திதி புனிதமானது, சப்தமி என்று பெயர். சூரிய வழிபாட்டிற்கு சிறப்பானது. சைத்ர சுக்ல சப்தமி திதி சந்தான சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் விரதம் இருந்து சூரிய பகவானையும் பார்வதி பரமேஸ்வரன் மற்றும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அன்னையை வழிபட்டால் சந்ததி விருத்தி கிடைக்கும். குழந்தை செல்வம் இல்லாதோருக்கு மழலை பேறு கிடைக்கும். மற்றவர்கள் இதை செய்ய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்று கமலா சப்தமி, கங்கா சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது. சப்தமி திதிக்குரியவர் சூரிய பகவான். இந்த தினத்தில் சூரியோதயத்தில் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பான பலன் தரும். சிகப்பு செம்பருத்தி, செந்தாமரை பூவால், செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்து கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை நிவேதனம் செய்து வணங்க மனத்தில் உள்ள சலனங்கள் கவலைகள் மறையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த நாளை பாஸ்கர தமனம் என்றும் அழைப்பர். பாஸ்கரன் என்றால் சூரியன், தமனம் என்றால் மறிக்கொழுந்து. இன்று நவகிரகங்களில் சூரியனை மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வணங்க சூரிய தோஷம் விலகும். மேலும் முன்னோர்களின் பாபங்கள் விலகுமாம். இந்த தினம் கங்காதேவி பிரவாகித்த சப்தமி, கங்கா சப்தமி என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் கங்கை அன்னையை வணங்கி வழிபட வேண்டிய நாள். சிலர் ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ சப்தமியில் விரதம் அனுஷ்டிப்பது உண்டு. சில விரதங்கள் நமக்கு வழக்கத்தில் இருக்காது, புதியதாக இருக்கிறது என்றெல்லாம் குழம்ப வேண்டியதில்லை. இந்த தினத்தில் நாம் நமது நித்திய பூஜை செய்து கடவுளை வணங்கி கோவிலுக்கு சென்று வணங்குவதால், இந்த விரத கதை கேட்பதாலும் முடிந்தளவு இந்த தினத்தில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் தான தர்மங்கள் செய்வதாலும் மழை செல்வம் உண்டாகவும் அவர்களை பாதுகாக்கவும் வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் இந்த விரத கதையிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். சந்தான சப்தமி விரத பலனாக குழந்தைகளுக்கு வரும் கஷ்டங்கள் மற்றும் தொல்லைகள், இடர்கள் எல்லாம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால் கணவன் மனைவி இணைந்தோ அல்லது தாய்மார்கள் தங்களது குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக இந்த சந்தான சப்தமி வழிபாடு செய்யலாம். எப்போதுமே வழிபாட்டிற்கு பிறகு அது சார்ந்த விரத கதையும் மகத்துவமும் கேட்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சந்தான சப்தமி விரத கதையை கணவன் மனைவி இணைந்து கேட்டால் அது அவர்களது வாழ்வில் நன்மை பயக்கும், அந்யோன்யம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நம்ம விரத கதையை பார்க்கலாம். இந்த விரத கதை கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர்ட்ட சொல்றார். ஒரு சமயம் லோமச ரிஷி மதுராக்கு வந்தார். என்னுடைய பெற்றோர் தேவகியும் வசுதேவரும் அவரை வணங்கி அவருக்கு உபச்சாரம் சேவையெல்லாம் செஞ்சா. பின்னர் ரிஷியும் அவர்களோட துக்கத்தை அறிந்து, ஹே தேவகி, கம்சன் உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொன்று உன்னை தாழ முடியாத துயரத்துக்கு தள்ளினா, அந்த வழியிலிருந்து விடுபடுறதுக்கு நீ இந்த சந்தான சப்தமி விரதத்தை கடைபிடி. இப்படித்தான் ஒரு அரசி சந்திரமுகியும் இந்த விரதத்தை கடைபிடித்து அவளுடைய குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். அவள் அதிலிருந்து மீண்டு வந்தாள். தேவகி, நீயும் இந்த விரதத்தை கடைபிடி, அது உன்னுடைய வாழ்விலும் நன்மை தரும். மீண்டும் உன் வாழ்வில் இது போல நடைபெறாதபடி மரண துயரத்திலிருந்து வெளிவர இது உனக்கு உதவி செய்யும்னு சொல்ல, தேவகியும் அந்த விரத முறைகள்லாம் அவற்றிலிருந்து கேட்டறிந்து அந்த விரதத்தை கடைபிடித்தாள்னு புராணம் சொல்றது. அந்த விரத கதையை பார்க்கலாம். அயோத்தி மாநகரத்துல நகுஷான் ஒரு புகழ்பெற்ற அரசன் இருந்தான். அவரது மனைவி பெயர் சந்திரமுகி. அவனோட ராஜ்யத்துல விஷ்ணுதத்தன் ஒரு பிராமணன். அவருடைய மனைவி பெயர் ரூபவதி. இந்த ராணி சந்திரமுகி ரூபவதிக்கிடையே நல்ல நட்பு இருந்தது. ஒரு நாள் 2 பேரும் சரையு நதிக்கு குளிக்க போறா. அங்க மற்ற பெண்கள்லாம் குளிச்சுட்டு சிவன் பார்வதியை ஆராதித்து பூஜை செஞ்சுட்டு இருக்கா. இவாளுக்கெல்லாம் அது என்ன பூஜைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா கிட்ட போய், நீங்களாம் ஏதோ பூஜை செய்யறீங்களே, அது என்ன, எங்களுக்கும் விளக்கமா சொல்றீங்களா, அதனால பலன் என்ன ஏதுன்னு சொல்றீங்களான்னு அதுல ஒரு பெண்மணி அந்த பூஜை முறையெல்லாம் சொல்லி, நாங்கள் சிவபார்வதியை பூஜித்து இங்க வணங்குறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்போம்னு தீர்மானத்தோட சிவபெருமானுக்கு இந்த சரடை கட்டி இந்த பூஜையை செய்யறோம். இது எங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் குழந்தை பேரும் குழந்தைகளுக்கு நன்மையும் தரது அப்படின்னு சொல்றா. இந்த விரத மகிமையை கேட்டோன்னு அந்த 2 பெண்களும் சேர்ந்து, நாமளும் இது போல நம்மளோட வாழ்வுல இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு அங்கேயே அந்த சரடை கட்டி எடுத்துக்கிறா. வீட்டுக்கு வந்தோன்னு அந்த உறுதிமொழியை மறந்து போயிடுறா. அது விளைவா என்ன ஆறுது, அந்த வாழ்வு முடிஞ்சு அவ இறந்து போனோனே அந்த ராணி ஒரு பெண் குரங்காகவும் அந்த பிராமணி ஒரு கோழியாகவும் பிறக்கிறா. அந்த காலமும் முடிஞ்சு காலப்போக்குல 2 பேரும் அந்த மிருக வடிவத்தையும் முடிஞ்சு அடுத்த பிறப்பு மனிதர்களாக பிறக்கிறா. அந்த சந்திரமுகி மன்னன் பிருத்விநாத்தருடைய ராணி ஆகிறா. மேலும் இந்த ரூபவதி மீண்டும் ஒரு பிராமணரோட வீட்டிலேயே பிறக்கிறா. இந்த பிறவியில இந்த ராணியோட பேர் ஈஸ்வரி, அந்த பிராமணியின் பேர் பூஷ்ணா. இந்த பூஷ்ணா பூஷன்ற அக்னிஹோத்ரிய மணந்து கொள்கிறாள். இந்த வாழ்க்கையிலையும் இந்த பெண்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல நட்பு இருந்துருக்கு. முன்னாடி நம்ம விரதத்தை மறந்து போனான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த விரதத்தை மறந்ததுனால இந்த ஜென்மத்திலையும் இந்த ராணிக்கு குழந்தை பேர் இல்ல. அதனால அவளோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இழந்து ரொம்ப வருத்தத்தோட இருந்தா. கொஞ்ச காலங்கள் கழிச்சு அவளுக்கு குழந்தை பேர் கிடைச்சது. ஆனா பிறந்த குழந்தை காது கேளாத, வாய் பேசாம இருந்தது. அந்த குழந்தையும் 9 வயதிலேயே இறந்து போச்சு. அவளோட தோழி பூஷ்ணா இந்த விரதத்தை நினைவு வச்சுட்டு அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ண அவளோட வாழ்க்கையும் சந்தோஷம்
சந்தோஷமா இருந்தது. அவளுக்கும் அழகா ஆரோக்கியமாக 8 பிள்ளை குழந்தைகள் பெற்றெடுத்தாள். இந்த பூஷ்ணா தன்னுடைய தோழிக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த ராணி ஈஸ்வரிய போய் பார்க்க போறா. ஆனா அந்த ராணிக்கும் இந்த பூஷ்ணாவை பார்த்ததுல மனசுல பொறாம தான் வளர்ந்தது. இவளுக்கு மட்டும் இப்படி குழந்தைகள் இருக்கே, நமக்கு இல்லையேன்னு பூஷ்ணா வெளியே போகணும்னு அந்த ராணி அந்த பூஷ்ணா அவளுடைய குழந்தைகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டு அவர்களுடைய சாப்பாட்டுல விஷம் கலந்திருந்தா. பூஷ்ணா இந்த விரதத்தை கடைபிடிச்சதோட விளைவா அந்த குழந்தைகளை இந்த உணவு எதுவுமே பாதிக்கல. அதனால அந்த ராணிக்குள்ள கோபம் அதிகமாறுது. எப்படியான இந்த குழந்தைகளை ஏதானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை யமுனா நதிக்கரைக்கு ஏதோ ஒரு சாக்குப்போக்கு பூஜை இருக்குன்னு சொல்லி ஆழமான தண்ணிக்குள்ள அழிச்சுட்டு போய் அந்த குழந்தைகளை வேலையாட்களை விட்டு ஏதானும் செய்யணும்னு சொல்றா. ஆனா இந்த முறையும் அந்த பூஷ்ணாவோட குழந்தைகள்லாம் அந்த பகவானுடைய கிருப்பையினால சிவபார்வதியோட ஆசீர்வாதத்தினால இந்த குழந்தைகள்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தப்பிச்சிடுறது. இன்னும் அவ பலவிதமா முயற்சி பண்றா. ஆனா அது எதுவுமே பலன் அளிக்கல. எல்லாமே தோல்வியில முடியறது. அவளுக்கு ஆச்சரியமா போறது. எப்படி இப்படி பல தடவை நம்ம இப்படி முயற்சி பண்ணியும் எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ பூஷ்ணாவை கூப்பிட்டு தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறா. அப்போ பூஷ்ணா அந்த ராணி கிட்ட சொல்றா, உனக்கு முற்பிறவி சம்பவங்கள்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ராணிக்கோ ஆச்சரியம், இல்லையே எனக்கு எதுவுமே நினைவில்லை அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த பூஷ்ணா சொல்றா, முன்னொரு பிறவியில நீ நகுஷமனனுடைய மனைவியா இருந்த அந்த பிறவிலையும் நம்ம 2 பேரும் நண்பர்களா இருந்தோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த சப்தமி விரதத்தை எடுத்துட்டு வாழ்நாள் முழுவதும் இதை கடைப்பிடிப்போம்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த விரதத்தையே நம்ம மறந்து போயிட்டோம், செய்யாம விட்டுட்டோம். அதோட பலனா பல பிறவி எடுத்தோம். இப்ப இந்த பிறவியில நீ ராணியா இருக்க, எனக்கு இந்த விரதம் நினைவு வந்தது, நான் இதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சேன். அதனால்தான் என் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன். நீ இவ்வளவு முயற்சி பண்ணியுமே அந்த பகவானுடைய கிருப்பையினால இந்த விரத மகிமையினாலதான் இந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு அவ இந்த விரத மகிமையை எடுத்து சொல்றா. அதை கேட்ட ராணி ஈஸ்வரியும் குழந்தை பேர் வேண்டி இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தாள். அதன் பலனாக ராணி மீண்டும் கர்ப்பமாகி அழகான குழந்தையையும் பெற்றெடுத்தாள். அந்த காலத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காகவும் அந்த குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் செய்யும் வழிபாட்டால் தோஷங்கள் நீங்கும், ஆயுள், ஆரோக்கியம், செல்வச் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அடைய வழிவகுக்கும். இந்த விரத கதை கேட்டு பகவானை வணங்கினாலே நமக்கு பலன் நிச்சயம். இந்த நன்னாளில் நாம் ஈஸ்வரன் அருளிய சூர்யாஷ்டகம், சந்தான பேரு தரும் சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம், சம்பத்துக்களை அருளும் மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீதர ஐயாவாள் அருளிய பாபங்களை போக்கும் கங்காஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூர்யாஷ்டகம். ஸ்ரீ கணேசாய நமஹ. சாம்ப உவாச்ச ஆதிதேவ நமஸ்துभ्यं பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துभ्यं பிரபாகர நமோஸ்துதே. சப்தாஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேதபத்மதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். லோகிதம் ரதமாரூடம் சர்வலோகபிதாமகம் மகாபாபஹரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். த்ரைகுண்யஞ்ச மகாசூரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் மகாபாபஹரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். பிரம்ஹிதம் தேஜः புஞ்சஞ்ச வாயுமாகாசமேவ ச பிரபுஞ்ச சர்வலோகானாம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். பந்தூகபுஷ்பசங்காசம் ஹாரகுண்டலபூஷிதம் ஏகசக்ரதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். தம் சூர்யம் ஜகத்கர்த்தாரம் மகாதேஜः பிரதீபனம் மகாபாபஹரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். தம் சூர்யம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யகம். சூர்யாஷ்டகம் பட்டேன்னித்யம் கிரகபீடா பிரணாசனம். அபுத்ரோ லபதே புத்ரம் தரித்ரோ தனவான் பவேத். ஆமிஷம் மதுபானஞ்ச யः கரோதி ரவேர்தினே. சப்த ஜன்ம பவேத் ரோகி பிரதிஜன்ம தரித்ரதா. ஸ்திரீதைலமதுமாம்சானி யஸ்த்யஜேதுரவேர்தினே. நவ்யாதிஷோகதாரித்ர்யம் சூரியலோகம் ச கச்சதி.
इति श्रीसूर्याष्टकस्तोत्रं सम्पूर्णं. श्रीगुरुभ्यो नमः. இந்த நன்னாளில் இந்திரன் அலைக்கடலில் உதித்த லட்சுமி தேவியை போற்றி சொன்ன ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் சொல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். நாம மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். இந்திர உவாச்ச நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வ पापहरि देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यन्तरहिते देवी आद्यशक्तिमहेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ते महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर् महालक्ष्मी नमोस्तुते. श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर् महालक्ष्मी नमोस्तुते. महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा. एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा. इति श्रीमहालक्ष्मी अष्टकं பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமக. அடுத்து குழந்தை பேரு அருளும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம். குழந்தை பேரு வேண்டுவோர் தவழும் குழந்தை கிருஷ்ணனை மனதில் தியானித்து இந்த மந்திரத்தை சொல்ல அந்த குட்டி கிருஷ்ணனே மகனாக பிறப்பான் என்பது நம்பிக்கை. குழந்தை பேரு அருளும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண காயத்ரி மந்திரம். ஓம் கோபாலாய வித்மகி கோபீஜனவல்லபாய தீமகி தன்னோ கோபால பிரச்சோதயாத். ஓம் கோபாலாய வித்மகி கோபீஜனவல்லபாய தீமகி தன்னோ கோபால பிரச்சோதயாத். ஓம் கோபாலாய வித்மகி கோபீஜனவல்லபாய தீமகி தன்னோ கோபால பிரச்சோதயாத். ஒரு முறை பார்வதி தேவி பரமேஸ்வரனை பார்த்து புத்திர தோஷம் நீங்க வழிமுறைகள் கேட்க அதற்கு பரமேஸ்வரன் இந்த ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் அருளியதாக சொல்லப்படுகிறது. மழலை பாக்கியம் அருளும் பரமேஸ்வரன் அருளிய ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் சரணம் கதஹ. தேவ தேவ ஜகநாத கோத்ர விருத்திகர பிரபு தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் சரணம் கதஹ. தேவ தேவ ஜகநாத கோத்ர விருத்திகர பிரபு தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் சரணம் கதஹ. தேவ தேவ ஜகநாத கோத்ர விருத்திகர பிரபு தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். இதன் பொருள், தேவகியின் மைந்தனே, பசுக்களுக்கு பரம சந்தோஷத்தை அளிப்பவனே, வாசுதேவனின் புத்திரனே, இந்த உலகுக்கெல்லாம் தலைவனாகி ஹே கிருஷ்ணா, உன்னை சரணடைகிறேன். உத்தம புத்திரன் உண்டாகும்படி அருள் புரிவாயாக. தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகநாதா, நான் பிறந்துள்ள கோத்திரத்தின் சந்ததியை விருத்தி செய்கின்ற அருளை தருகின்ற தயாளா, நீண்ட ஆயுளை கொண்டுள்ள குழந்தையை உடனே எனக்கு தந்தருள்வாயாக. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். பூஜை அறையில் குழந்தை கிருஷ்ணர் படம் அல்லது
விக்கிரகம் வைத்து தினமும் 11 முறை அல்லது 51 அல்லது 108 முறை என்று இயன்றவரை சொல்லி வர விரைவில் அந்த குட்டி கிருஷ்ணனே வந்து மகனாக பிறப்பான். அடுத்து ஐயாவாள் இயற்றிய ஸ்ரீ கங்காஷ்டகம். शम्भो भवन्नाम निरन्तरानुसन्धान भागेन भवन्तमेव यद्येव सर्वत्र तथान्त्यजेद्य पश्यत्यको कोऽत्र कृतोऽपराधः अस्त्वेषमन्तुः पितृयज्ञनिष्ठे गङ्गाप्लवो यो विहितोपचित्यै दूरातु तन्नाम जपेन शुद्धिः न स्यात् कथं मे स्मृतिरर्थवादः त्वन्नाम निष्ठा न हि तावतो मे श्रद्धा यतः कर्मसु न प्रदग्धा त्रैशङ्कवं मे पशुपान्तरायः मुच्येय तस्मात् कथम् आर्तबन्धो यद्यद्यते श्राद्धविनष्टिरिष्टा कोऽहं ततोऽन्यच्चरितुं समर्थः श्राद्धे वृताः पूर्वदिनोपवासाः नान्यत्र भुञ्जीयु इदं तु किद्ये श्रद्धालवश्राद्धविघातभीत्या स्वात्मोपरोधं विगणय्य धीराः यत्प्रोचुरत्रापचितिं महान्तः तत्रोचितं यद्यया विदेहि गंगाधर त्वद्भजनान्तराय भीत्या गृहे कूपकृतावगाहः जानेन तीर्थान्तरम् अद्य गंगाम् आसादयेयं कथमार्तबन्धो नाहं तपस्वी सगरन्ववायः जानेन जहह्नु चरति क्व वेति शम्भो जटाजूटमपावृणुष्वेत् यभ्यर्थनेनालमयं वराकः गङ्गाधराख्या गतिरत्र नान्या तामाश्रये सङ्कटमोचनाय हन्त प्रवाहः कथमत्र कूपे विस्फूर्जतीशः खलु ते प्रसन्नः गङ्गेति गङ्गेति हरति गृह्णन् आप्लावितोऽहं दयया पुरारेः कूपोतितोऽयं करुणाप्रवाहः गाङ्गश्चिरायात्र जनान् पुनातु गङ्गेति गङ्गेति हरति गृह्णन् आप्लावितोऽहं दयया पुरारेः कूपोतितोऽयं करुणाप्रवाहः गाङ्गश्चिरायात्र जनान् पुनातु इति श्री अय्यावाळ् एवं श्रीधर वेङ्कटेशाभिधैः विरचितं श्री गङ्गाष्टकं सम्पूर्णम्. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्. இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய சிவஹாரதி பார்க்கலாம். சிவஹாரதி. ஓம் ஜெய சிவ ஓம்காரா பிரபு ஹர शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदाशिव ब्रह्मा विष्णु सदाशिव अर्धांगीदारा ओम जय शिव ओंकारा एकानन चतुरानन पंचानन राजे स्वामी पंचानन राजे हंसासन गरुडासन वृषवाहन साजे ओम जय शिव ओंकारा दो भुज चार चतुर्भुज दश भुज ते सोहे स्वामी दश भुज ते सोहे तीनों रूप निरकता त्रिभुवन मन मोहे ओम जय शिव ओंकारा अक्षमाला वनमाला मुंडमाला दारी स्वामी मुंडमाला दारी चंदन मृगमद चंद बोले शुभकारी ओम जय शिव ओंकारा श्वेतांबर पीतांबर बागंबर अंगे स्वामी बागंबर अंगे
ब्रह्मादिक सनकादिक ब्रह्मादिक सनकादिक भूतादिक संगे ॐ जय शिव ओंकारा करमध्ये च कमण्डल चक्र त्रिशूलदत्ता स्वामी चक्र त्रिशूलदत्ता जगकर्ता जगहर्ता जगकर्ता जगहर्ता जगपालनकर्ता ॐ जय शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदाशिव जानत अविवेका स्वामी जानत अविवेका प्रणवाक्षर के मध्ये ये तीनो एका ॐ जय शिव ओंकारा त्रिगुण स्वामी जी की आरती जो कोई जन गावे स्वामी जो कोई नर गावे कहत शिवानंद स्वामी कहत शिवानंद स्वामी सुख संपत्ति पावे ॐ जय शिव ओंकारा ॐ जय शिव ओंकारा प्रभु हर शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदाशिव ब्रह्मा विष्णु सदाशिव अर्धांगीदारा ॐ जय शिव ओंकारा ॐ जय शिव ओंकारा ॐ जय शिव ओंकारा।